தன்னோட காலேஜ்ல முதல் நாள் அவ சீட்ல தனியா உட்காந்து அவளோட டிஃபனை சாப்பிட்டுட்டு இருந்தா. காலேஜ் பிரின்சிபலோட பொண்ணு நைனா தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிக்கிட்டு ரியா கிட்ட வந்தா. நைனா ஒரு மோசமான பொண்ணு. அப்புறம் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவளை பார்த்து பயப்படுவாங்க. ஏய், நீ என்ன கிளாஸ்க்கு புதுசா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே. டிஃபன்ல என்ன கொண்டு வந்திருக்க? மேகி. நைனா அவளோட டிஃபனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பாதி டிஃபனை சாப்பிட்டு முடிச்சிட்டு அவ என்ன சொன்னான்னா, உங்க அம்மா பிரியாணி கடை வச்சிருக்காங்கல்ல, மேகியே இவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்க, பிரியாணி எவ்வளவு கேவலமா பண்ணிருப்பாங்க. ரியா நைனா தன்னோட அம்மாவை பத்தி இப்படி சொன்னதை கேட்டு பிடிக்கவே இல்லை. அப்புறம் அவ நைனாவுக்கு பதில் சொன்னா, டிஃபன்ல இருக்கத பாதியை சாப்பிட்டுட்ட, இப்ப சொல்ற எங்க அம்மா சமைச்சது சரியில்லைன்னு. மற்றவங்களோட அம்மாவை பத்தி இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். இன்னைக்கு புதுசா வந்த பொண்ணு நைனாவை எதிர்த்து பேசியிருக்கா. அது அவளால தாங்கிக்க முடியல. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் முத்திடுச்சு. நைனா ரியாவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. ரியாவோட உடம்புல சில காயங்கள் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு போனதுமே ரியாவோட அம்மா அவ உடம்புல இருந்த காயத்தை பார்த்துட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட ரியா எல்லாத்தையும் சொன்னா. நான் நாளைக்கே வந்து உன் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அவ பிரின்சிபலோட பொண்ணா இருக்கட்டும், அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா? மறுநாள் காலையில ரியாவும் ரியாவோட அம்மாவும் பிரின்சிபலை பார்க்க போனாங்க. ஆனா பிரின்சிபல் அதை ஒத்துக்கவே இல்லை. அதாவது தன்னோட பொண்ணு நைனா இப்படி எல்லாம் செய்வான்னு. அவரு உள்டாவா ரியாவை பொய் சொல்றான்னு சொல்லிட்டாரு. ரியா ரொம்ப சோகத்தோட கிளாஸ்க்கு போயிட்டா. அப்புறம் அவளோட அம்மா அவளோட கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணு ஏதாவது வம்பு பண்ணாளா? ஆமாம்மா, நான் டிஃபன் சாப்பிட உட்காந்தேனா என் டிஃபனை பத்தி எல்லார்கிட்டையும் என்னென்னமோ குறை சொல்லிட்டு இருந்தா. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. கவலைப்படாத, நாளைக்கு உங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கும் சூப்பரா பிரியாணி செஞ்சு தரேன். ரியாவும் அவளோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அவங்க சிரிப்புல ஒரு ரகசியம் புதைஞ்சிருந்தது, ஒரு மாய ரகசியம். மறுநாள் ரியா கிளாஸ்க்கு போன உடனே அவ பேக்ல இருந்து பிரியாணி வாசனை வந்துச்சு. அவ கிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டாங்க, என்ன சூப்பரான வாசனை, யாரோட பேக்ல இருந்து வருது? ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம். எங்க அம்மா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. லஞ்ச் பிரேக்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரியா முன்னாடி லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸும் ரியா அம்மா கையால செஞ்ச அந்த பிரியாணிய ரொம்பவும் சுவைச்சு சாப்பிட்டாங்க. இப்ப நடக்கிறத பாரு, பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. இப்ப பிரியாணியோட மேஜிக் டைம். லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தாங்க. நைனா திடீர்னு பெஞ்ச் மேல ஏறி குரங்கு மாதிரி குதிச்சிட்டு இருந்தா. நைனாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் யாரெல்லாம் ரியாவை கிண்டல் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்க பெஞ்ச் மேல ஏறி குரங்குங்க மாதிரி குதிச்சிட்டு இருந்ததுங்க. நீங்க 3 பேரும் என்ன பண்றீங்க? இப்பவே கீழே இறங்குங்க. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். இப்பவே வெளியில போங்க. மொத்த கிளாஸும், அதாவது நைனாவையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சிரிச்சாங்க. நைனாவை அன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. மறுநாள் வெக்கப்பட்டுக்கிட்டு நைனா யார் முகத்திலையும் முழிக்க முடியாம இருந்தா. அவளுக்கு ரியா மேல பயங்கர கோவம். இப்ப அதுக்கு அவ பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த ரியாவை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு வழி பண்றேன். அவளை நான் இந்த கிளாஸை விட்டு துரத்தல, என் பேரை நான் மாத்தி வச்சுக்கிறேன். சில நாட்களுக்கு அப்புறம் நைனா ரியாவுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ ரியா, நாளைக்கு நீ காலேஜுக்கு வருவியா? நாளைக்கு நான் வருவேன். ஏன்? அது என்னன்னா, உங்க அம்மா கையால செஞ்ச பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அன்னைக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் வேணா உனக்கு அதுக்கான பணத்தை கொடுத்துட்றேன். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வா. எங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா, கண்டிப்பா கொண்டு வரேன். நாளைக்கு நான் டிஃபன்ல உனக்கும் அப்புறம் சாருக்கும் சேர்த்து பிரியாணி கொண்டு வந்துடுறேன். ரியாவுக்கும் அவளோட அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதனால ரியாவோட அம்மா மறுபடியும் அவங்களோட மாய பிரியாணியை செஞ்சாங்க. அந்த பிரியாணியை ரியா கிட்ட கொடுத்து காலேஜுக்கு அனுப்பினாங்க. வந்துட்டியா? உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க தெரியுமா? வா, போய் அப்பாக்கு கொடுத்துட்டு வரலாம். அது பிரின்சிபல் சார் இப்போ மீட்டிங்ல இருப்பாரே. இந்த சூப்பரான பிரியாணியை சாப்பிட்டாருன்னா அவரே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவாரு. நீ உன் கையால அவருக்கு பிரியாணி கொடு. அப்பதான் என் அப்பாவும் உன் பிரியாணியில இருக்கிற மேஜிக்கை தெரிஞ்சுப்பாரு. போ, அவரை போய் வெளியில கூட்டிட்டு வா. பிரின்சிபலை கூப்பிடுறதுக்காக அவரோட கேபினுக்கு ரியா போனா. நைனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற பிரியாணியில வயிற்று கலக்கிற மாத்திரையும் கலந்துட்டா.
அப்புறம் பிரின்சிபல் நைனாவையும் உள்ள வர சொன்னாரு. என்னம்மா ஆச்சு நைனா? நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா, ஆனா நீங்க இந்த பிரியாணிய கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். பிரியாணி சூப்பரா இருக்கு. நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்ன ஆசைன்னா நீங்களும் ரியாம்மா கையில செஞ்ச பிரியாணிய சாப்பிடணும்னு. பிரின்சிபல் அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பிரின்சிபல் ரொம்ப சுவைச்சு அந்த பிரியாணியை சாப்பிட்டாரு. நைனா காத்துக்கிட்டு இருந்தா. ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு நினைச்சா. ஆனா அவளோட அப்பா ரொம்ப சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. வாவ் கண்ணா, இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு. வாவ் ரியா, என் சார்புல உங்க அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நான் இந்த பிரியாணிக்கு அடிமை ஆயிட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இந்தாம்மா, நீயும் சாப்பிடு. வா வா வா. நைனா வேண்டான்னு சொல்லியும் கேட்காம பிரின்சிபல் அவளை கட்டாயப்படுத்தி 2 ஸ்பூன் பிரியாணி ஊட்டி விட்டாரு. இப்போ நைனாவோட வயிறு கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அவ குரங்கு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சா. அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? அது உங்களுக்கு தானே ஆகணும். நீ என்னம்மா சொல்ற? நைனா அங்கிருந்து டாய்லெட்டுக்கு ஓடினா. திரும்பவும் வந்து மறுபடியும் குரங்கு மாதிரி அப்படி இப்படி நெளிஞ்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சா. வயித்த கலக்கிற டேப்லெட் நான் உங்களுக்கு தானே போட்டு கொடுத்தேன், ஆனா அது ஏன் எனக்கு வேலை செய்யுது? உங்க மீட்டிங்கை கெடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு என்னடானா, ஆனா எனக்கு என் வயிறெல்லாம் கலக்குது. ஆ ஆ, ஆ, ஆ. நைனா டாய்லெட்குள்ள உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா உண்மைகளையும் அவ வாயால உளறிட்டா. நீங்க பிரின்சிபல்ன்றதுனால நான் எனக்கு அது சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய மோசக்காரின்னு உங்களுக்கு தெரியாது. நைனா அந்த மாய பிரியாணியோட சக்தினால அவ வாயால எல்லா உண்மையையும் உளறினா. பிரியாணில இருந்து அவ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உளறினா. இத கேட்டதும் பிரின்சிபலுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறம் நைனாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சாரு. பிரின்சிபல் ரியா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கிளாஸ்க்கு போ சொல்லி சொன்னாரு. ரியா சிரிச்சுக்கிட்டே அவளோட கிளாஸ்க்குள்ள வந்தா. ஆனா பிரின்சிபல் அவரோட பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு வித்யா மனோஜோட கல்யாண நாள். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது நல்லா சமைச்சிருக்கலாம்ல. என்ன இது, இந்த சாப்பாடு கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருப்பேன். நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் நல்லா சமைக்கணும்னு. எப்பவும் முயற்சி தான் பண்ணுவியா, என்னைக்கும் செய்ய மாட்டியா? என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்பவே வேற ஏதாவது செய்யறேன். விடு வித்யா, சாப்பிடாமலே தூங்குறேன். இப்படி பேசாதீங்க ப்ளீஸ். மறுநாள் காலையில மனோஜ் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு வித்யா கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு டிஃபன் பண்ணாத. நீ செஞ்சு கொடுக்குற டிஃபனை நான் டெய்லி டஸ்ட்பின்ல தான் போடுறேன். அப்புறம் நானும் பிரியாங்காவும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வெளியில போறோம். வித்யா ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்திருந்தா. அவளோட மாமியார் வந்து அவகிட்ட பேச வந்தாங்க. அப்ப, அம்மா, நான் சத்தியமா முயற்சி பண்ணி பார்க்கறேன் நல்லா சமைக்கணும்னு, ஆனா மனோஜுக்கு என் சமையலே பிடிக்க மாட்டேங்குது. உன் மேல எந்த தப்பும் இல்ல மருமகளே. அவனுக்கு என்ன தெரிய போகுது? ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்னு அவனுக்கு தெரியாது. பொண்ணுங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா சமைப்பாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வித்யாவும் அவளோட மாமியாரும் சமையல் பண்ண ஆரம்பிச்சாங்க. மனோஜ் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல. வித்யாவும் அவளோட மாமியாரும் மனோஜுக்காக காத்துக்கிட்டு இருந்து அப்படியே தூங்கிட்டாங்க. மனோஜ் மறுநாள் ராத்திரி வீட்டுக்கு வந்தான். ஏன்பா, சொல்லாம கொல்லாம நீ எங்கப்பா போயிட்ட? பிரியங்கா கூட இருந்தேன். நாங்க எங்க டின்னரை வெளியிலேயே முடிச்சிட்டோம். அதனாலதான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் எதுக்காக வீட்டுக்கு வரணும்? நான் தான் அவ கூடயே சாப்பாடு சாப்பிட்டுட்டேனே. மனோஜ் ரூமுக்கு போய் தூங்கிட்டான். வித்யா கிச்சன்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. அப்புறம் அவளோட மாமியாரும் கண் கலங்கினபடி அவகிட்ட வந்தாங்க. மருமகளே, என்ன மன்னிச்சிடுமா. என்னோட வளர்ப்புல தான் ஏதோ குறை இருக்கு. இந்த பையன் இவ்ளோ மோசமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அட கடவுளே, இந்த பையனை நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பத்தி அவன் புரிஞ்சுப்பான். அம்மா அன்னபூர்ணி தாயே, நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். நான் சமைக்கிற சாப்பாட்டை என் வீட்டுக்கார் விரும்பி சாப்பிடணும். எங்களை விட்டுட்டு
அவர் எங்கேயும் போயிடக்கூடாது. வித்யாவோட அடுப்புக்கு முன்னாடி திடீர்னு ஒரு மசாலா டப்பா வந்துச்சு. அப்புறம் அடுப்புல இருந்து சத்தம் வந்துச்சு. வித்யா, உன்னோட சமையல்ல இந்த மசாலாவை ஒரே ஒரு துளி போடுமா? அப்புறம் அன்னபூர்ணி அம்மாவோட மாயைய பார்க்கலாம். வித்யாவும் மனோஜோட அம்மாவும் அடுப்பு கிட்ட இருந்த அந்த மசாலா டப்பாவை கை கூப்பி வணங்கி எடுத்துக்கிட்டாங்க. வித்யா ரொம்ப சந்தோஷத்தோட சமையல் பண்ண ஆரம்பிச்சா. அந்த சமையல் வாசனைனால மனோஜோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராத்திரி மனோஜ் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தான். அப்புறம் வந்ததுமே சொன்னான், நான் ஒரு வாரத்துக்கு ஆபீஸ் மெம்பர்ஸோட பிசினஸ் ட்ரிப்பா ஊருக்கு போறேன். காலையில சீக்கிரமா கிளம்பணும், அதனால நான் இப்ப போய் தூங்குறேன். ஆனா மனோஜ், சாப்பாடு? நான் சாப்பிட்டேன். நான் காலையில 5 மணிக்கே கிளம்பிடுவேன், அதனால எனக்கு ஒன்றும் வேண்டாம். வித்யாவும் மனோஜோட அம்மாவும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவங்க யோசிச்சாங்க, வித்யா செஞ்ச சமையல சாப்பிட்டுட்டு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு அவங்க நினைச்சாங்க. மறுநாள் காலையில வித்யாவும் மனோஜோட அம்மாவும் முழிக்கிறதுக்கு முன்னாடியே மனோஜ் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். இப்ப அவங்க அந்த மாய மசாலா பவுடரோட வித்தைய காட்டுறதுக்கு ஒரு வாரம் காத்துட்டு இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ராத்திரி மீத இருந்த சாப்பாட்ட வித்யா அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து கொடுத்தா. வித்யா, நீ எந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்த? என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையே. ஆமா ஆமா, உண்மைதான். நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டு என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதில்ல வித்யா. இது ஒன்னும் ஹோட்டல்ல வாங்கல, என் கையாலேயே நானே சமைச்சது. நான் சொல்றத கேளு, பேசாம ஒரு ஹோட்டல் வச்சிரு. ஜனங்க சாப்பிடறதுக்கு கூட்டம் கூட்டமா வருவாங்க. ஆமா வித்யா, உடனே ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணு. கிராமத்து ஜனங்க உன்னோட சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. வித்யா ரொம்ப சந்தோஷத்தோட அவளோட மாமியார் கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்காக வந்தா. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் வித்யா எப்பெல்லாம் சமைப்பாலோ அந்த கிராமமே அவளோட சமையலோட வாசனைக்கு அடிமையாயிடுச்சு. எத்தனையோ பேர் அவ வீட்டு சாப்பாட்டை ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் வித்யா கிட்ட இதத்தான் சொன்னாங்க, அதாவது அவளை ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி சொன்னாங்க. கடைசியில மாமியாரும் மருமகளும் யோசிச்சாங்க, அதாவது வீட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வண்டி கடை திறக்கலான்னு. அவங்க 2 நாள்ல ஒரு வண்டி கடை வச்சாங்க. அப்புறம் அவங்க கடைக்கு முன்னாடி கிராமத்து ஜனங்க லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. அம்மா, மனோஜ் போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவர் வந்து நான் சமைச்சதை சாப்பிட்டாருன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாருல்ல. நான் ரொம்ப ஆர்வமா அவருக்காக காத்துட்டு இருக்கேன். ஆமாம்மா, நான் கூட அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மனோஜ் வீட்டுக்கு வரணும், உன் கையால சமைச்சதை சாப்பிட்டு உன்னை பாராட்டணும். மனோஜும் வந்தான். அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டான். வித்யாவும் மனோஜோட அம்மாவும் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் மனோஜ் கொஞ்ச நேரத்துல பேசுறதுக்கு ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிடு வித்யா. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? மனோஜ், என்னப்பாச்சு? அம்மா, வித்யா, நான் பிசினஸ் ட்ரிப்புக்காக போகல. நான் தெரியாம பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனேன். நான் நினைச்சேன் பிரியங்கா கூட ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தூரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். சி, வெக்கமா இல்ல? நீ எப்படிடா அப்படி நினைச்ச? அந்த பிரியங்கா எனக்கு சுவையான சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சு காலையில மத்தியானம் ராத்திரின்னு ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து என்னுடைய வேலட்டையே காலி பண்ணிட்டா. எனக்கு உடம்பும் சரியில்லாம போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு அவ ஒரு தடவை கூட வீட்டு சாப்பாடே கொடுக்கல. நான் அவ கூட 7 நாள் இருந்து ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு வித்யா. நிச்சயமா மன்னிக்க மாட்டோம். நீ என்ன நினைச்ச? நீ என்ன வேணாலும் செய்வ, நாங்க எதுவும் பேசாம உன்னை மன்னிச்சிடுவோன்னு நினைச்சியா? வித்யா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே அவங்க 2 பேர் பேசினதை கேட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல வித்யா சொன்னா, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்ச மனோஜ்? ஆனா நீ எப்படி இவ்ளோ சாதாரணமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போனேன்னு சொல்ற? நான் மறுபடியும் உன்னுடைய சாப்பாடை பத்தி என்னைக்கும் குறை சொல்ல மாட்டேன் வித்யா. தயவு செஞ்சு என்ன இந்த தடவை மன்னிச்சிடு, போதும். வித்யாவும் மனோஜோட அம்மாவும் மனோஜ தள்ளி விட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புனாங்க. அப்புறம் போகும்போது மனோஜ் அவன் வீட்டு வாசல்ல இருந்த வண்டி கடை முன்னாடி அத்தனை ஆட்கள் நிக்கிறத பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். மனோஜ் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்த லைனை பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தான். அப்புறம் அவன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதிர்ந்து போயிட்டான். ஏன்னா தன்னோட மனைவி கையால செஞ்ச அந்த சமையல் மத்த ஹோட்டல் சாப்பாடை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்யாவும் அவளோட மாமியாரும் சேர்ந்து அந்த மாய மசாலா பவுடர் உதவியால அந்த கிராமத்துல ஃபேமஸ் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்கன்னு பேர் வாங்கிட்டாங்க. இங்க சிட்டில மனோஜ் தனிமையில உட்காந்து தன்னோட நிலைமைய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தான்.
சுனில் ஆசிப் 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் ஒரே கிராமத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா மூங்கில் வெட்ட போவாங்க. நாம இப்ப காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு போக போறோம். அங்க பெரிய மூங்கில் காடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போகணும்னா நாம இந்த நதிய கடந்து போகணும் இல்ல. திரும்ப வரும்போது நதியில வெள்ளம் வந்துடுச்சுன்னா அப்ப நாம அதை எப்படி தாண்டி வர்றது? நதியில தண்ணி கம்மியா இருக்கும்போது நாம வந்துடலாம்ப்பா. நம்ம வேகமா மூங்கில வெட்டிட்டு திரும்பி வந்துடலாம். பெரிய பெரிய மூங்கில் மரம்னா காசு நிறைய வரும்ல. என்ன சொல்ற? சரிப்பா, நாளைக்கு போகலாம். அடுத்த நாள்ல இருந்து சுனிலும் அசீபும் அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. இங்க பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்கு. ஆமாமா, நீ சொன்னது உண்மைதான். வியாபாரி இதுக்கு நல்ல விலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய மூங்கில்களை பார்த்து 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அந்த மூங்கில் நிறைய வெட்டி அவங்க கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி பெரிய மூங்கில நான் இப்பதான் பாக்குறேன். சரி, இதுக்கு நல்ல விலை கொடுங்க சார். சரி சரி, ஒரு மூங்கிலுக்கு 200 ரூபாய் தரேன். நீங்க மொத்தம் 5 மூங்கில் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் கிடைச்சதுல 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த பணத்தை 2 பேரும் சரி சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. தினைக்கும் சின்ன சின்ன மூங்கில கொண்டு வந்து 300 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல. அதனால இனிமே நாம காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு தான் போகணும். ஆமா ஆமா. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் நதிய கடந்து மூங்கில் வெட்டுறதுக்காக போவாங்க. அப்புறம் வியாபாரியும் அவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில 2 பேரும் மரம் வெட்டுறதுக்காக கிளம்புனாங்க. அண்ணா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா பஜார்ல போயிட்டு மசாலா வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பன்னீர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம பஜாருக்கு போகலாம். அப்புறம் அங்கிருந்து நதியை தாண்டி காட்டுக்குள்ள போகலாம். ஒரே வாட்டி நமக்கு 2 வேலையும் முடிஞ்சிடும். 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. பாத்தியா, எனக்கு ரொம்ப நல்ல பன்னீர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நானும் சாப்பிட போறேன். வாப்பா, நீ வர வேணானாலும் வருவல்ல. சரி, நாம இப்ப நதியை தாண்டி போகணும். மூங்கில வெட்டிட்டு நாம விக்கணும் இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறதுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் போல அவங்க 2 பேரும் நதிய கடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மூங்கில்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். ஏன்னா நதியில வெள்ளம் ஜாஸ்தி ஆக போகுது. சரி சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா மூங்கில கூட எடுத்துட்டு போலாமா? ஓகே. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிறைய மூங்கில்களை வெட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மூங்கில்களை கட்டி நதி கிட்ட நடந்து வந்தாங்க. ஆனா நதியில புயல் உருவாகி இருந்தது. நதியில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த நிலைமையில நாம நதியில போனா ஆபத்து தான் ஆகும். ஆமா, நாம கொஞ்ச நேரம் காட்டிலேயே காத்திருந்தோம்னா. ஆமா, அதுவும் சரிதான். அங்க ஒரு குகை இருக்கு. நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம். 2 பேரும் ஒரு குகை கிட்ட போனாங்க. அந்த குகையில ஏற்கனவே காஞ்ச மரக்கட்டைகள் இருந்தது. இது நம்மளுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் சூடாவும் இருக்கு. அசிஃப் வாங்கின அந்த பொருட்கள்ல ஒரு வத்தி பெட்டியும் இருந்தது. அசிஃப் அந்த காஞ்ச மரக்கட்டைகள்ல நெருப்பு வச்சான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து குளிர் காய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பசிக்குதுப்பா. எனக்கும் தான்ப்பா. பாரு, நமக்கு யாராவது சமைச்சு கொடுப்பாங்களான்னு. காரணம், சமைச்சு கொடுக்கறதுக்கு வேற சாமான்லாம் வேணும்ல. நாம எப்படி பண்ணுவோம்? இங்கதான் பாத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் அசீஃபோட கவனம் அந்த மூங்கில் மேல பட்டது. நம்ம கிட்ட மூங்கில் இருக்குல்ல, மூங்கில வச்சு நாம சாப்பாடு ரெடி பண்ணலாம். எப்படி? நீங்க இந்த மூங்கில் பிரியாணி பார்க்கலையா? இல்லையே. மூங்கில வச்சு பிரியாணி பண்ண முடியுமா? ஆனா நம்ம கிட்ட கறி ஒண்ணு இல்லையே. கறி இல்லைன்னா என்னப்பா, நம்ம கிட்ட பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். ஆனா எப்படி? ஆனா நான் இப்ப காமிக்கிறேன். அசீப் 2 மூங்கில் துண்டுகளை வெட்டினா. அவன்கிட்ட இருந்த அரிசியை நல்லா கழுகி எடுத்துக்கிட்டான். மூங்கில்ல அரிசி, மசாலா, தண்ணி, உப்பு, அப்புறம் பன்னீரும் சேர்த்துக்கிட்டான். அந்த பாம்புவோட இன்னொரு பக்கத்தை அவன் இலைகளை வச்சு மறைச்சு நல்லா டைட்டா மூடி வச்சான். அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேல அவன் அதை வச்சான்.
இப்ப 15 நிமிஷத்துல நமக்கு பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடும். பார்க்கலாம். அந்த பாம்பு நெருப்புல நல்லா எரிய ஆரம்பிச்சுது. அந்த பாம்பு நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நறுமணம் அந்த குகை முழுவதும் வீச ஆரம்பிச்சுது. பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேண்ணே. அசீஃப் அந்த பாம்புவை வெளியே எடுத்தான். அப்புறம் அதை 2 இலைகள் மேல வச்சான். அந்த பாம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதுல இருந்த பிரியாணி அவன் இலைகள்ல பரிமாறினான். பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா அதை சாப்பிடலாம். 2 பேரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்து அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த பேம்பு பிரியாணிய சாப்பிட்டாங்க. தம்பி, நீ இவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பேம்பு பிரியாணி பண்றதுல நான் என்ன சொல்றது உனக்கு? ரொம்ப நன்றிண்ணா. நீ பிரியாணியை ரெடி பண்ணி விற்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாம இந்த மாதிரி பேம்பு பிரியாணி தயார் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்ல. உண்மையா அவ சொல்ற? ஆமா, உனக்கு ஓகேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தாபாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். மழை குறைஞ்ச உடனே நதியில தண்ணியும் குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் எல்லா மூங்கில்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மூங்கில விக்கல. அடுத்த நாள் அசீஃபும் சுனிலும் கிராமத்தோட நடுவுல அவங்களோட கடைய ஓபன் பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க ஆச்சரியமா பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மூங்கில் வச்சு என்ன பண்றாங்கன்னு. தம்பி, இது என்னப்பா? இது பேம்பு பிரியாணி, பன்னீர் வச்சு செய்யறது. பேம்பு பிரியாணியா? எனக்கு ஒரு பிளேட் தா தம்பி. கிராமத்தாளுங்க முதல் தடவையா அந்த பம்பு பிரியாணிய சாப்பிடுறாங்க. ஆசிப் பாய், பிரியாணி சூப்பரா இருக்குதுப்பா. இந்த மாதிரி பிரியாணிய நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. சூப்பர்பா. அசீபோடையும் சுனிலோடையும் அந்த பம்பு பிரியாணி கிராமம் மொத்தம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் லைன்ல நின்னு அந்த பம்பு பிரியாணி சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. அசீப் சுனிலோட வருமானம் பல மடங்கு அதிகமாச்சு. அப்புறம் என்ன, சுனிலும் அசீபும் மூங்கில்களை வெட்டுறதை விட்டுட்டு பம்பு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் இத கேள்விப்பட்டு கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட அந்த பெட்டி கடை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பணக்காரங்களாயிட்டாங்க. நான் யோசிக்கவே இல்லப்பா இந்த மாதிரி நமக்கு நடக்கும்னு. நானும் யோசிக்கவே இல்லைண்ணே. அன்னைக்கு வந்த மழையினாலதான் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு மழை வரலன்னா நாம அங்க இருந்திருக்க மாட்டோம். பேம்பு பிரியாணிய நாம அங்க சமைச்சிருக்க மாட்டோம். சரிதானே? இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சதுதான் தம்பி. கடவுள் எல்லாருக்கும் முன்னாடியே தலையெழுத்தை எழுதி வச்சிருவாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே அவரு செஞ்சதுதான்ப்பா. இதெல்லாம் சரியா சொன்ன. பம்பு பிரியாணி அசீஃபோடையும் சுனிலோடையும் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையோட பெரிய விஷயம் புரிஞ்சிடுச்சு. கஷ்டத்துல இருந்து தான் நமக்கு ஒரு புது வழி பிறக்கும்னு. அப்புறம் யாருக்கு தெரியும் எப்ப யாரோட தலையெழுத்து மாறும்னு. அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ? நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா, கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரை சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப நன்றி அண்ணே. இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. ஆ சரிங்க. எனக்கும் 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களுது. இது உங்களோடது. 1 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன, ஆமாமா, உண்மைதான், 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்கள அவங்க வேலையில வெற்றி அடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதான்க்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்ப பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா, நிச்சயமா. நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க.
இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்லை. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் சிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த ஒரு வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடுதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு.